இன்றைக்கு நான் பேசும்போது கொத்துமல்லி தழை. கொத்துமல்லி தழை இது வியாழக்கிழமைக்கு இதை பயன்படுத்தலாம். நீங்க பாருங்க, இந்த ஒரு கைப்பிடிங்கிறது இவ்வளவுதான் இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா இலை எவ்வளவு இருக்குன்னு பாருங்க, ஒரு கைப்பிடி. இதை நாம இந்த தண்ணியில போட்டுறோம். தண்ணியில போட்டு இப்படி நாம கொஞ்சம் கலக்கி விட்டுட்டோம்னா போதும். இதை கொதிக்க வைத்து தண்ணீராக குடிக்கும் பொழுது, அந்த வெறும் வடித்து தண்ணீராக குடிக்கும் போது நமக்கு கிடைக்கக்கூடியது என்று பார்த்தால் விட்டமின் ஏ கிடைக்கிறது, விட்டமின் சி கிடைக்கிறது. இதை இப்படி கொதிக்குதுன்னு பாருங்க. இது இந்த அளவுக்கு போதும். இதை நாம் எடுத்து வடிகட்டி கொள்ள வேண்டும். இதை அப்படியே வடிச்சோம்னா போதும். இதை இப்படி வடிச்சுக்கலாம். வணக்கம், நான் உங்கள் சித்தா வேலாயுதம் பேசுகிறேன். தினம் ஒரு மூலிகை குடிநீர் காலையில் எழுந்தவுடன் வெறும் வயிற்றில் குடிப்பதை பற்றி பேச போகிறோம். இன்றைக்கு நான் பேசப்போவது கொத்துமல்லி தழை. கொத்துமல்லி தழை இது வியாழக்கிழமைக்கு இதை பயன்படுத்தலாம். நீங்க பாருங்க, ஒரு கைப்பிடி, இதுதான் ஒரு கைப்பிடி கொத்துமல்லி தழை. இதுல 200 ml, இதுதான் கிளாஸ். இந்த கிளாஸை வச்சுக்கோங்க. இதை பாருங்க, இதில் ஊற்றிடுறோம். இப்போ அளவு தெரியுதுங்களா? இப்போ இதை நாம இந்த பாத்திரத்தில் ஊற்றிடுறோம். பாத்திரத்தில் ஊற்றிட்டு நம்ம இந்த அடுப்பை பற்ற வச்சிடறோம். அந்த ஒரு கைப்பிடிங்கிறது இவ்வளோதான் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இலை எவ்வளோ இருக்குன்னு பாருங்க, ஒரு கைப்பிடி. இதை நாம் இந்த தண்ணியில் போட்டுறோம். தண்ணியில் போட்டு இப்படி நாம் கொஞ்சம் கலக்கி விட்டுட்டோம்னா போதும். ஏன்னா நமக்கு இது ஒரு 5 to 7 நிமிடம் கொதித்தால் போதும். 5 நிமிடம் கொதித்தால் போதும். இதை கொதிக்க வைத்து தண்ணீராக குடிக்கும் பொழுது, அந்த வெறும் வடித்து தண்ணீராக குடிக்கும் போது நமக்கு கிடைக்கக்கூடியது என்று பார்த்தால் விட்டமின் ஏ கிடைக்கிறது, விட்டமின் சி கிடைக்கிறது, இரும்பு சத்து இதில் உள்ளது. ரத்தத்தை உற்பத்தி செய்யக்கூடிய இரும்பு சத்து இருக்கிறது. அந்த புரோட்டீன் இருக்கும், அலர்ச்சி இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் நிறைய இருக்கிறது. அதே போல விட்டமின் கே அதுவும் இதில் இருப்பதாக ஆராய்ச்சிகள் தெளிவாக சொல்லி இருக்கிறது. ஆராய்ச்சிகளின் முடிவுகளைத்தான் நான் உங்களிடத்தில் எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அதே போல கொலஸ்ட்ராலை கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் இதற்கு இருக்கிறது. வயிற்று உப்புசத்தை போக்கக்கூடிய ஆற்றல் இதற்கு இருக்கிறது என்றெல்லாம் ஆராய்ச்சிகள் சொல்லி இருக்கிறது. இதை பற்றி நிறைய கட்டுரைகள் வந்திருக்கிறது. ஆனால் சில பேர் தினந்தோறும் குடித்துக் கொண்டிருப்பார்கள். அதைத்தான் மாற்ற வேண்டும் என்பதற்காக இதை தினம் ஒரு மூலிகை குடிநீர் என்று வாரத்துக்கு 7 நாட்கள். இது கொத்தமல்லி கீரை 7 நாளில் ஒரு நாள் வியாழக்கிழமை இது நாம் எடுத்துக்கொள்ளலாம். ரத்த அழுத்தத்திற்கு மிக நன்மை பயக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பொருள் இது இருக்கு. பொட்டாசியம் இருக்கிறது. பிபி உள்ளவர்களுக்கு இது நன்மை பயக்கக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்கது. மன அழுத்தத்தை போக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. இதெல்லாம் சித்தர்களும் சொல்லி இருக்கிறார்கள். தங்களுடைய பாடல்களில் குணபாடத்தில் எடுத்து பார்த்தால் கொத்துமல்லி கீரை என்ன செய்யும் என்பதை சித்தர்களும் சொல்லி இருக்கிறார்கள். இப்போ பாருங்கள், நன்றாக கொதித்து விட்டது. அந்த கொதிக்கிறது பார்த்தீங்கன்னா இதை இப்படி கொதிக்குதுன்னு பாருங்க. இது இந்த அளவுக்கு போதும். இதை நாம் எடுத்து வடிகட்டி கொள்ள வேண்டும். இதை அப்படியே வடிச்சோம்னா போதும். இதை இப்படி வடிச்சுக்கலாம். இல்லைன்னா நாம் இப்படி இதுக்குள்ள வடிப்பான் மூலமாக நாம் வடித்து எடுத்துக்கலாம். வடிப்பான் மூலமாக வடித்து எடுத்துக்கொள்ளும் பொழுது இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இவ்வளவுதான். இந்த நிறத்தில் தான் இது இருக்க வேண்டும். இந்த நிறத்தில் தான் இது இருக்க வேண்டும். இதை காலையில் மெதுவயிற்றில் குடித்து வியாழக்கிழமை இது வச்சுக்கோங்க. நீங்க திங்கட்கிழமை கொத்தமல்லி விதை, செவ்வாய்க்கிழமை கருவேப்பிலை, புதன்கிழமை புதினாவை பயன்படுத்தினோம், வியாழக்கிழமை கொத்தமல்லி கீரையை பயன்படுத்தினோம். இப்போ 4 நாள் முடிந்து விட்டது. ஒரு 5, 6, 7 3 நாள் இருக்கிறது. நாளை என்ன செய்வோம் என்பதை பார்ப்போம்.